ஹாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் பொருள்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அது என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அகிலனுக்கு வந்து ஒரு முருகர் மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அம்மா வந்துட்டு இந்த பொருள்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மயிலிறகு. ஸோ ஓப்பன் பண்ண பாருங்கள். ஸோ இது ரொம்ப பெருசாக இருந்தது ஆக்சுவலி. அதனால் கொரியர் பண்ணும்போது அது வந்து டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு அம்மா வந்து அதை மேலே இருக்கிறது மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. அண்டு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மறுபடியும் கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த மயிலிறகு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த சின்ன கவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே பார்த்திங்கன்னா மயிலிறகு தான். அண்ட் இதுவும் வந்து மயிலிறகு தான். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கெல்லாம் வந்துட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொருள்லாம் காமிக்கிறேன் இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சாமிக்கு வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொருள் கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படிங்கும்போது யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா வாங்கிட்டு வந்தது தான் இந்த பொருள் எல்லாமே. கோயிலில் உள்ளது போக இனி கொஞ்சம் பொருள்லாம் அம்மா வந்து வீட்லேயே ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்து தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மயிலிறகுலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தோம் வீட்டில். ஸோ நிறையா வாங்கி வச்சுருந்தோம், இந்த மாதிரி எதுக்காவது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ஸோ அது வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோன்னா பீரோ மேலே வச்சுருந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டாக இருந்தது ஸ்பேஸு, அந்தளவுக்கு நீளமாக இருக்கும். இப்போ ஃபோட்டோஷூட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தது தான். இது எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம கிருஷ்ணர் வேஷம் அந்த மாதிரி ஏதாவது போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து ஏதாவது தேவைப்படும், ஜடையில் மாட்டுறதுக்கு அந்த மாதிரி. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது எப்போது வாங்கினது, ஒரு 5+ இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ அதெல்லாமே அம்மா அப்படியே பத்திரமாகவே வச்சுருப்பாங்க. எப்போவாவது தேவைப்படும், எதுக்காவது இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து தயார் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீடம்லாம் இருக்கு இல்லையா, கிரீடம், கையில் கட்டுறது, புல்லாங்குழல், அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மாவே வந்து அட்டையிலேயே செஞ்சுருப்பாங்க. முதல்ல நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் போகும்போதெல்லாம் அம்மா தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடிமேடாக வந்துருச்சு. அதாவது கடையில் வாங்கி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜிக்னா பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அட்டையெல்லாம் கட் பண்ணி ஒட்டி, ஸோ அதுக்கு நிறைய வேலை பண்ணுவாங்க. கிருஷ்ணர் வேஷம், அம்மன் வேஷம், அந்த மாதிரிலாம் நிறையா நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அந்த டைம்லலாம் இது வந்து அஸ்விதாவுக்கு வந்து வச்சுட்ருந்தேன் ஒரு தடவை. இந்த சௌரி அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறனால அதையும் ஆட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அம்மா. இது வந்து அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இந்த பாசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கும். இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் அவங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பாசி ரொம்ப நாளாக சர்ச் பண்ணோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் கேட்டோம், சரி ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க, இது யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே மாதிரி ஆனால் லென்த்தாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு, லென்த் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சேகரித்து வைக்கிறது தான், அப்பப்போ சேகரித்து வைக்கிறது, எப்போது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். இது வந்து டபுளாக வச்சுருக்கோம், டபுள் லேயராக வச்சுருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயராக தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக உள்ளது. அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுளாக வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் மாட்டியிருக்கோம். ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸ்க்கெலாம் வைப்போம்ல, அந்த ஹூக் மாட்டியிருக்கோம். இன்னொரு சைடு கயிறு வச்சுருக்கோம். ஸோ நம்ம எது வேணாலும் கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ளது. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து அந்த சாமிக்கு வைப்பாங்க இல்லையா, சாமி அலங்காரத்துக்கெலாம் வைப்பாங்கள்ல, அதில் உள்ளது. ஸோ அதுவும் வந்துட்டு இதோடு அவங்க கொடுத்துருந்தாங்க. அது போக இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமிக்குள்ளது தான். இது வந்து அவங்க ஹாரம் மாதிரி போட்டிருந்தாங்க. சாமிக்கெல்லாம் வந்துட்டு ஆரம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா கரெக்டாகவே நிற்கலை. ஏன்னா பேக் சைடில் வந்து அவங்க கிளாத் வச்சுருந்தாங்க. ஸோ கிளாத் வச்சு மேலே வந்து அந்த சம்கி ஒர்க்ஸு, பாசி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறதுனால கரெக்டாகவே வந்து நிற்க மாட்டேன்ருச்சு. ஸோ நம்ம வந்து அதை என்ன பண்ணலான்னா ஸ்டிச் பண்ணி வைக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி நம்ம ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் ஒட்டியான மாதிரியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது ஒன்று பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கிரீடம். இதுவுமே பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ளது தான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அகிலன் வந்து உள்ளே இருந்தான், எட்டி பார்த்துட்டே இருந்தான். சரி அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு வர்றதுக்காக நான் போயிட்டேன். ரூம்குள்ளே வந்து அஸ்விதாவும் அகிலன் 2 பேருமே இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தூக்குனதுக்கப்புறம் தான் அழுகியே ஸ்டாப் பண்ணான்.
ஓகே, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிரீடம், ஸோ அவனுக்கே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். ஸோ அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சு பார்த்தேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இனிமேல் தான் வந்துட்டு ஃபோட்டோஷூட்டே வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஸ்விதாவுக்கு பண்ணும்போது 11 மந்த்ஸில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம். சரி ஓகே, இவனுக்கு வந்து முருகர் வேஷம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணி நம்மளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணோம். இதில் பாருங்கள் ஃபுல்லாக பாசி அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸு வச்சுருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்டை தான் இருந்தது. அதில் வந்து மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்டு சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கிரீடம் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கடையில் வாங்கினது தான். இந்த மாதிரி நம்மளே கையிலேயே செய்யலாம். பேப்பர்ஸ் ஏதாவது இந்த பாசியெல்லாம் வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம கலர் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கலர் பேப்பர்ஸை வச்சு மட்டுமே நம்ம இந்த மாதிரி கிரீடம் எல்லாம் வந்துட்டு அழகழகாக செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலன்னா கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அதை செஞ்சு காமிக்கிறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கடையில் வாங்க சொல்லியிருந்தேன். அவனுக்கு கொஞ்சம் பாசி அண்ட் கம்மல்லாம் வேணும் இல்லையா, அது கம்மல்லாம் இருந்தால் தான் நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பாசி வந்து வாங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து அஸ்விதாவுக்கு, இன்னொன்று வந்து ஐலனுக்கு அந்த ஃபோட்டோஷூட்காக தான். ஸோ இன்னொன்று பெரிய பாசி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதெல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா முருகர் வேஷமும் போடலாம், இல்லை கிருஷ்ணர் வேஷமும் போடலாம், ரெண்டுமே போடலாம். இது பார்த்திங்கன்னா ஒயிட்டு. இந்த ஒயிட்டு அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, கிரீடம் வந்து ஒயிட் தான் அதிகமாக பேர்ல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒயிட் பேர்ல்ஸ் இருக்க மாதிரி வந்துட்டு நான் வாங்க சொல்லியிருந்தேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பு. ஸோ இவனுக்கு இன்னும் காது குத்தலை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ ஒயிட் கலரும் வாங்கியிருந்தோம் அண்ட் கோல்டு கலரும் வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்போனாலும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டோம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா பொட்டு ஆக்சுவலி வாங்க சொல்லியிருந்தேன். அது வந்து P4 வாங்க சொல்லிட்டேன். ஆக்சுவலி நான் P5 தான் வாங்குவேன் நார்மலாக. கொஞ்சம் பெருசாக தான் வைப்பேன், ஆனால் P5ல் வாங்குவேன். பட் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா லாக்மின்னு நினைக்கிறேன். ஐப்ரோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம திக் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக ட்ரா பண்ணுறது. இது சாரி ஐடெக்ஸு, இது 50 rupees போட்டிருந்தது. ஐப்ரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு டார்க்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு. ஸோ அது வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டாஸ்லரில் வாங்கியிருந்தேன். நான் ஏன் ப்ரௌன் கலரில் வாங்கியிருக்கேன், இந்தியன் ஸ்கின் டோனுக்கு எந்த கலர் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம மேக்கப் ரிலேட்டானது அண்ட் ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சொல்ல போகிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.